இங்க ஒரு வயசான ஆளு கடவுளை திட்டுறாரு. அதுக்கு அடுத்த செகண்ட் மயக்கம் போட்டு கீழே விழுறாரு. திரும்பவும் கண் முழிச்சு பாக்குறப்போ இது வித்தியாசமா ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு கடையில இருக்கிற கண்ணாடியில பாக்குறப்பதான் தெரியுது அவர் கடந்த காலத்துக்கு போயிட்டு இப்ப 14 வயசு பையனா மாறி இருக்காருன்னு. அதனால ஜாக் அவனோட இறந்து போன அம்மாவை பார்க்கணும்னு ஆர்வத்துல சைக்கிள் ஏறி வேகமா வீட்டுக்கு போறான். அப்ப ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா எங்கேயும் வெளியே போறத பாக்குறான். அவரை பார்த்துக்கிட்டே உள்ள போனா ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்த அவங்க அம்மாவையும் அவன் பாக்குறான். பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவனோட கண்ணும் கலங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து அவன் அம்மா அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அவன்கிட்ட வந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா அவன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போறான். அங்க அவன் சின்ன வயசுல இருந்த அதே ரூம் அப்படியே இருக்கிறத பாக்குறான். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்த எல்லாமே சரியா இருந்து தூங்கி எழுந்து பாக்குறான். ஆனா அவன் திரும்பவும் 14 வயசு பையனா தான் இருக்கான். ஆனா அவன் மைண்ட்ல 50 வயசு ஆளோட நினைவு அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் அவன் தங்கச்சியை கையை பிடிச்சி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறான். முன்னாடி எல்லாம் கையை பிடிச்சி கூட்டிட்டு போனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கன்னு பயம். ஆனா இப்ப அவன் குடும்பத்து கூட இருக்கிற ஒரு நொடியும் வீணாக்க கூடாது ரொம்ப ஆசைப்படுறான். அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல அவன் சின்ன வயசு ஃப்ரெண்டையும் பாக்குறான். அவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த கிரஷையும் பாக்குறான். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதும் அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு விளையாட போறான். அங்க ஒரு சைஃபை புக் இருக்கு. அதை எடுத்து படிக்கிறான். அதுல பாஸ்டுக்கு போயிட்டு நீங்க ஏதாவது மாத்தினா உங்களோட தலையெழுத்தே மாறுன்னு போட்டுருக்கு. அதை பார்த்த உடனே தான் அவனுக்கு எதுக்கு நம்ம பாஸ்ட் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. ஏன்னா இந்த வருஷம் அவங்க வீட்டுல ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அவங்க அப்பா எந்த ஒரு காரணமும் சொல்லாம சடனா அவங்களை விட்டு காணாம போயிட போறாரு. அந்த துக்கம் தாங்க முடியாம அவங்க அம்மா கொஞ்ச நாள் செத்துருவாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் தடுக்கணும்னா அவங்க அப்பா சடனா காணாம போறதுக்கான காரணத்தை ரகசியமா விசாரிக்க ஜாக் டிசைட் பண்றான்.